படம் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற தொழிலதிபர் அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. நிறைய பேர் படம் பார்த்துட்டு இது ஒரிஜினல் படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் குறிப்பிட்ட மாதிரி ஒரிஜினல் யாரோ ஒருத்தரை பற்றி நான் பயம் மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. இயக்குனர் அவர் இயக்குனர் தான் பேசுங்க சார். இல்லை, இது உண்மை சம்பவம் கூட சொல்லலாம். இது என்னென்னா தினம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு குடிசை தொழில் இவ்வளோ பாதிக்கப்பட்ட விஷயத்தை தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், துணிச்சலாக சொல்லியிருக்கேன். இது எனக்கு சொல்கிறதுனால பயமோ எதுவும் கிடையாது. ஏன்னா நடந்திருக்க விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கோம். நல்ல படைப்பு இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம தெரிஞ்சு சும்மா சொல்லணுன்ற ஒரு பந்தாக்கோ அப்படி எதுவும் நம்ம இல்லை. உண்மையிலே தேட்டர் கம்மியாக இருக்குது. நல்ல படத்தை ஏன் சேர்க்க மாட்டாங்க? அப்புறம் அந்த படம் அப்படியே அழிஞ்சு போகணுமா? அப்புறம் மக்கள்கிட்ட இதை ஒழிக்கணும், இதை ஒரு நல்ல துணிச்சலாக சொல்லணும்னா எப்படி யார் சொல்ல முடியும்? மீடியா நீங்கள் தான் சொல்ல முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள்கிட்ட சேர்க்கலாம். மக்கள் நினச்சாங்கன்னா தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணலாம். மக்கள் ரெடியாக இருக்காங்க நல்ல படத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் தேட்டர் வேணும்ல. அது எங்களால் முடிஞ்ச படைப்பு மட்டும்தான் படைக்க முடியும். எல்லாத்துக்குமே போராடின்னு இருக்கோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடின்னு இருக்கோம். ஒரு தேட்டருக்கு நல்ல விஷயம் நல்ல படத்துக்கு கூட நாங்கள் போராடணும். என்னோடய கேள்வி அது மட்டும்தான். படம் நல்லா இல்லையா தூக்கி போடுங்க, அது நானே சொல்கிறேன். அது தேவையில்லை. ஒரு நல்ல படைப்புன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ்ஸு சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் மீடியாவிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க. பாராட்டின விஷயத்தை நடந்த விஷயத்த எங்களால் கொண்டாட முடியல. என்னென்னா இந்த வலிக்குது தேட்டர் இல்லாத அந்த பயம். என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் போட்டு அவர் எடுத்தவருக்கு பதில் சொல்ல முடியல. இது காரணம் யார்? இது யாரை குறை சொல்கிறேன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ கூட யாரையும் நம்ம குறை சொல்ல விருப்பம் இல்லை. மக்களும் நீங்களும் மீடியாங்களும் தேட்டர் தயாரிப்பாளர் உரிமையாளர்களும் எங்களுக்கு எல்லா தேட்டரு நம்ம சவுந்தர் பிரதர் சொன்ன மாதிரி தேட்டருங்களை நீங்கள் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இல்லையா ஜனங்க வரலையா எடுங்க. அதுதான் நாங்கள் நிறைய கேட்கல. ஏன்னா புதுமுகம் தேட்டரோடைய ஓனர்ஸோட பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 20 பேர் வந்தால் தான் படம் ஓட்ட முடியும். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் தப்புல சொல்லலை. 2 ஷோ கேட்குறோம். எங்களை மாதிரி படங்களை நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்கல. யாரையும் தவறாக இந்த 7 தேட்டரில் சென்னையில் கொடுத்துருக்காங்கல்ல, 7 தேட்டரை ஒரு 10 தேட்டர் ஆக்கி 10 தேட்டரில் ஒரு 20 ஷோ கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும்போது இன்னும் வருவாங்க. நல்ல படத்தை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அந்த நல்ல படத்தை தேட்டரில் நிற்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் கேட்குறோம். இந்த வெள்ளிக்கிழமை 2 ஷோ கொடுங்கன்னு தான் கேட்குறோம். வேறு எதுவுமே இல்லை. அந்த படம் நடிச்சிருக்கீங்க, சூப்பர் சிங்கர்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவங்களே அந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக பேசுங்க. சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த ஒரு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சினிமாவில் என்னோட நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஒரு டைட்டில் முன்னாடி நம்ம பேர் வருது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்குன்னா அது எங்களோட ஜெயவேல் டேரக்டர் அவர் தான் காரணம். அதுக்கு அடுத்து ஒருத்தருக்கு நன்றி சொன்னால் என்னோடய ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு அவங்க சொன்ன மாதிரி என்னென்னா எங்களுக்கு அவ்வளோ தேட்டரும் ஸ்க்ரீன்ஸும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன படம் அப்படின்றதுனாலேயே புரியுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அதை தாண்டி மக்கள்கிட்டையும் ஒரு கோரிக்கை என்னென்னா படம் எல்லாருமே பாருங்கள். மீடியா தான் இது ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பர்டிகுலர் இந்த கதை கேட்கும்போது எனக்கு படம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் உங்கள் மனசில் போகிறேன். ஏன்னா ரீசன் அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்காக இந்த படம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வரப்போகிற யங்ஸ்டர்ஸ், ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணுன்றதுக்காகவும், ஸோ ஒரு சைட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும் இந்த படம். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு கற்பனையாக இந்த ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய இந்த படத்துக்கு உழைச்சிருக்கோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கு. ஒரு படமே ஒரு பாதி இடத்துல பிரேக் ஆகிற ஸ்டேஜில் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கண்டினியூ பண்ணி இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். படத்து மூலமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்லுங்கள்? படத்து மூலிமா மாற்றும் இந்த படம் அது மாற்றும் அந்த மாதிரி படம் பார்த்தா அது எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சிடும். முக்கியமாக எல்லாருமே படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு அப்புறமா அதுக்கான படத்தில் இருக்க கேள்வி கேட்டால் ஓகே. ஸோ ஏன்னா இது வரைக்கும் சொன்னவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் செம்மையாக இருக்குது. ஒரு இடத்துல கூட எங்களை இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது. இப்போ படத்தில் நாங்கள் ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் எல்லாருமே ஓவரால் தேட்டரே எங்களுக்கு கிளாஸ் பண்ணி வர வச்சுது. ஸோ அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தோணுது. ஸோ இதுக்கப்புறமா இப்போ வர ரிவ்யூஸும் இருக்கட்டும், நம்ம மீடியா அதை பிரபலப்படுத்துறதாகவும் இருக்கட்டும், இதுக்கப்புறமா உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம். இப்போ எடிட்டர் நான் வினோத்.
என் ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர். எங்கள் தஞ்சாவூர்லேயே இப்போ தேட்டர் கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கவங்க படம் பார்க்கறதுக்காக இங்கேருந்து கிளம்பியெல்லாம் திருச்சி போயிருக்காங்க. இன்றைக்கி முதல் ஷோ நான் பார்க்கணுன்னு சொன்னதுனால, நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் திருச்சி போயிருக்காங்க படம் பார்க்கறதுக்கு. நேற்று வரைக்கும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அங்கே உள்ள தேட்டர் ஆளுங்க கூட பேசுகிறேன். யாருமே வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், வேறு ஒரு படம் போயிட்டு இருக்கு சார், அந்த படத்தை தூக்கிட்டு உங்கள் படம் போட முடியாது சார். இல்லை சார், நான் ரொம்ப கேட்கல, எனக்காக ஒரே ஒரு ஷோ மட்டும் இல்லை சார், நான் சொந்த ஊர் பையன் சார், என் மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி கெஞ்சினேன், முடியாதுன்ட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயந்தான், கொஞ்சம் எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காவது ஒரு படம் ஒரு ஷோவாவது போட்டால் போடும். தயவு செஞ்சு எல்லோரும் இந்த தேட்டருக்காரங்களும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு நல்ல படத்துக்கு வாய்ப்பு தாங்க. நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. நீங்கள் நம்பி படம் போடுங்க, நல்லாயிருக்கும். நன்றி. கிடையாது, சொல்கிற ஆளும் கிடையாது. ஒரு நல்ல படத்தை சேர்க்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நினச்சாலோ தேட்டர் உரிமையாளர் நினச்சாலோ முடியும். தேட்டர் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கூட்டம் வரும்போது தெரியும் ஒரு விஷயம், நல்ல படைப்புக்கு எப்போவுமே மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பி இந்த ஒரு படைப்பை எடுத்திருக்கோம். தேங்க்யூ சார். சின்ன பசங்களை வச்சு கண்டிப்பாக 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 வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சு இந்த மாஃபியா அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? கண்டிப்பாக இது மாஃபியாவே கிடையாது. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாஃபியா படமா இல்லை மனிதநேய படமான்றது கிளைமேக்ஸ் சொல்லும். அதுதான் கண்டிப்பாக.